இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே சார். சார் உங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. யார் சார் நீங்க? சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க சார். பண்ணுங்க சார். சார் யார் சார்? உங்க ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. எதுக்கு கதவெல்லாம் மூட சொல்றீங்க? நான் எதுக்கு சார் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணோம்? சார் முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. சார் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க சார். இல்ல சார். கொடுங்க சார். நாங்க கேஸ் விஜிலன்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கோம். இந்த கம்பெனில இருந்து நிறைய கேஸ் பிளாக்ல விக்கிறீங்க. சரியான கணக்கு வழக்கு காமிக்க மாட்டேங்கிறீங்க. அது மட்டும் கிடையாது, உங்க அக்கவுண்ட்ல ஹவாலா பணம் வருது, ஜிஎஸ்டியும் கட்ட மாட்டேங்கிறீங்க. மணி லாண்டரியும் நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம். அதனால உங்க அக்கவுண்ட்ஸ் புக்லாம் எடுங்க, நாங்க செக் பண்ணணும். சார் அப்படிலாம் இல்லை சார். இது நியாயமான முறையில் நடத்துகிற கம்பெனி தான். இங்கே தப்பு நடக்க வாய்ப்பே இல்லை சார். சார் நாங்க மொத்த கணக்கையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றோம். அது வரைக்கும் எதுவுமே பேசாதீங்க, உட்காருங்க. சரி, அப்போ நான் ஒன்று பண்ணு. நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிட் பண்ணு, நான் அதுக்குள்ளே போயிட்டு வந்துடுறேன். சரி சரி சார், நான் ஒரு முக்கியமான விஷயமா ஒரு இடத்துக்கு போகணும் சார். சார் அதெல்லாம் முடியாது சார். சார் சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். சார் தள்ளி நில்லுங்க சார். நீங்க என்ன பண்ணாலும் சோதனை முடிகிற வரைக்கும் நீங்க எங்கேயுமே போக கூடாது. உட்காருங்க, உட்காருங்க சார். சார் எல்லா ஃபைலையும் செக் பண்ணுங்க. ஓகே சார். சார் ப்ளீஸ் சார், ஒரு முக்கியமான வேலை இருக்கு சார். சார். கொஞ்சம் சும்மா இருங்க சார். மேடம் நீங்கள் பெரிய ஆளுதான் மேடம். என்ன பண்ண போறீங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கீங்க. சூப்பர் மேடம். வாதனா, என்னதானா நீ மட்டும் வர? ரக்கம்மா உன் ஹஸ்பண்ட் வருவார, வரலையா? இல்ல சார், அவரு வந்துட்டு இருக்காரு. சரிம்மா, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ப்ராக்டிஸ்க்கு வா. போ. கார்த்தி, ஆல் தி பெஸ்ட். Thank you, sir. தனா, ஆல் தி பெஸ்ட். இங்க பாரு, நீ டென்ஷனா இருந்தா உன்னால எதையுமே கத்துக்க முடியாது, எதுலயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. முதல்ல கண்ணை மூடி மனசை ஒருநிலைப்படுத்த. உன் மனசு அலைப்பாயுது. சார் எல்லாமே கரெக்டாக தான் சார் இருக்கும். நான் அவசரமாக போகணும் சார், என்னை விடுங்க சார். சார் இருங்க சார். சார் சீக்கிரம் செக் பண்ணுங்க சார். ஓகே சார். இங்க ஒரு கார்த்திக் இல்ல, பல கார்த்திக் வருவாங்க. அவங்கள தாண்டி தான் நீ ஜெயிக்கணும். ஓகே, ரெஸ்ட் எடுத்தது போதும். நீ போ, போய் பிராக்டிஸ் பண்ண. போ. The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. என்னது இது?
மாயா போனும் ரீச் ஆக மாட்டேங்குது. இதாண்டி, இதான் எனக்கு வேணும். என்ன வேணான்னு சொல்லிட்டு போனல, இனி உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வெறுக்க வைப்பாண்டி. உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. நான் தான் இங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். சோ வாட்? நான் பிரேக் எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க வேற கோர்ட்டுக்கு போங்க. நான் ஏன் போகணும்? இது என்ன உன் கிரவுண்டா? நீ போ. நான் தானே இதுக்கு முன்னாடி இங்க நின்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க பாதையில உள்ள வந்துட்டு என்ன போக சொல்றீங்க? ஹலோ, நாங்களும் இந்த மேட்ச்ல விளையாட தான் வந்திருக்கோம். எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு. நீ தான் வெளியே போயிட்டல, அப்புறம் என்ன? நான் பிராக்டிஸ் பண்ணணும், நீ போ. இப்ப எதுக்கு நீங்க இப்படி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? வேணும்னே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காதீங்க. இங்க முதல்ல நான் தான் வந்தேன். எனக்கு தான் பிரையாரிட்டி இருக்கு. நீங்க போங்க. போலன்னா என்ன பண்ணுவ? வாங்க சார். ஆ? போலன்னா என்ன பண்ணுவ? போலன்னா ஏய், என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். இருங்க இருங்க. அம்மாமா என்ன பிரச்சனை? இரு. தனா சொல்றது சரிதானம்மா. அவங்க தானம்மா இங்க விளையாடிட்டு இருந்தாங்க. நீங்க வேற கோர்ட்ல போய் விளையாடுங்க. கார்த்திக், ஒரு போன் வந்து பேசிட்டு வந்தேன். ஓகே சார், நீங்க பெஸ்ட் வாங்க. ஹலோ, சொல்லுங்க சார். சூப்பர் தானா? இப்ப எதுக்கு கை தட்டுற? நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தானா? முதல்ல வந்தவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ரெண்டாவது வந்தவங்க எப்படி தானே விளையாட முடியும்? ஆனா இதை நீ ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவியா? லைஃப்ல ஃபாலோ பண்ண மாட்டியா? என்னது? இல்ல, முதல்ல வந்தவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு சொன்னேன். அப்போ உன் லைஃப்ல முதல்ல வந்தவன் நான் தானே? நீ ஃபர்ஸ்ட் லவ் பண்ணது என்னதான். அப்ப என்னதானே நீ மேரேஜ் பண்ணிருக்கணும். அந்த கதிரு திருட்டுத்தனமா வந்தவன் ராஸ்கல். ஏய், கதிர பத்தி ஏதாவது பேசுன? ஆ? இரு இரு இரு. அவன் உன் வாழ்க்கையில ரெண்டாவது வந்தவன் தானே? லைஃப் ஒன்னும் ஸ்போர்ட்ஸ் மாதிரி கிடையாது. நான் உன்னை பத்தி தெரியாம உன்னை லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். ம்? அதுக்காக இப்ப வரைக்கும் நான் டார்ச்சர் அனுபவிக்கிறேன். ஆனா கதிர் என் லைஃப்ல இப்பதான் வந்தாலும் அவன மாதிரி ஒரு நல்லவன் யாரும் கிடையாது. நீ என் லைஃப அழிக்க வந்தவன். கதிர் தான் அதை தடுத்து என்னை காப்பாத்தி இருக்கான். ஹேய், அப்படி உன்னை நம்ப வச்சிருக்கான்.